மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு மிருடாணி என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவள் நமக்குள் இருக்கிறாளே, ஆத்மாவாக இருக்கிறாள் இல்லையா? அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவளை எந்த ரூபத்தில் சொல்லலாம் என்றால், ஓம் மித்ரரூபிண்யே நமஹ, ஓம் மித்ரரூபிண்யை நமஹ. இந்த நாமாவை சொல்லும் பொழுது இரண்டு விதமாக பொருள் கொள்ள முடியும். அப்படியே அதில் சொல்வது போல பார்த்தால் என்ன பொருள், இல்லை என்றால் இதற்கு தத்துவார்த்தமாக என்ன பொருள். முதல்ல இதுக்கு தத்துவார்த்தமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மித்ரன் அப்படின்னு சொன்ன உடனே இது யாருக்குரிய பெயர் என்றால் சூரியனுக்கு உரிய பெயர். எதற்காக சூரியனுக்கு இந்த பெயர் என்றால், இந்த லோகத்திற்கே அவன் நண்பனாக இருக்கிறான். அவனுடைய ஒளி இல்லை என்றால் எந்த ஒரு ஜீவராசியும் இந்த லோகத்தில் வாழ்வது என்பது இயலாத காரியம். நமக்கு தேவையான ஒளியை தருகிறான், செடி கொடிகளுக்கான ஆற்றலை தந்து உணர்வை தயாரிக்கக்கூடிய அந்த தகுதியையும் தருகிறான். ஆக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்கிறான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய மித்ரன் என்று சூரியனுக்கு பெயர். அப்ப அந்த சூரிய வடிவமாகவே அம்பாள் இருக்கிறார். ஏன்னா இதுக்கு எப்படி நம்ம சொல்லியிருக்கோம், சூரிய மண்டல மத்தியஸ்தா என்று முதலிலேயே வாக்தேவதைகள் சொல்லி இருக்கிறார்கள். அவளேதான் அங்கே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இப்போ மித்ரன் அப்படின்னு சொன்னால் நண்பன் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு எப்படி என்ன பொருள் அப்படின்னா, நண்பனின் ரூபமாக தோழியின் ரூபமாக இருக்கிறாள். இது எப்படி சாத்தியம், நண்பனின் ரூபமாக தோழியின் ரூபமாக அப்படின்னா, எல்லா ஜீவனுக்கும் உற்ற நண்பன் எதுன்னு பார்த்தா தன்னுடைய ஆத்மாதான். தன்னுடைய ஆத்மாவை தவிர நமக்கு நல்வழியில் செல்லும் பொழுது நம்மை பாராட்டக்கூடியதும், கெட்ட வழியில் செல்லும் பொழுது அதை தடுக்க முயற்சி செய்யக்கூடியதும் வேற யாருமே கிடையாதுங்க, நம்முடைய ஆத்மா மட்டும்தான். ஆக அதை தவிர நமக்கு உற்ற நண்பன் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. அப்ப நம்ம சொல்லும் இல்லையா, எதாச்சும் தப்பா பண்ணும் பொழுது அப்படியே மனசு படப்படப்படன்னு அடிச்சுச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. அந்த ஆத்மா தான் நாம் தவறான வழியில் செல்லும் பொழுது நம்மை தடுக்கிறது. அதைத்தான் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல அந்த தியான யோகத்துல அழகா சொல்லியிருப்பாரு. ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனக அப்படின்னு சொல்வார். ஒருவனுக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடியதும் பரம எதிரியாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா மட்டும்தான். எப்படி ஒருத்தரே நண்பனாகவும் இருக்க முடியும், எதிரியாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம நல்ல வழியில் செல்லும் பொழுது நம்மை பாராட்டி தட்டி கொடுத்து செய்வதும் அதுதான். கெட்ட வழியில் செல்லும் பொழுது போக விடாமல் செய்வதும் அதுதான். அதனால தான் அந்த கெட்ட வழியில் செல்லும் பொழுது எதிரியாக நின்று போகாதே என்று தடுக்கிறது. அப்ப இந்த ஆத்மாவினுடைய சக்தியை தெரிந்து கொண்டு மேலே வருவதற்கான வழியை பார்க்க வேண்டும். அப்படி வழியை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தினால் இதை விட சிறந்த நண்பன் வேறு யாரும் கிடையாது. அதை தெரியாம நம்ம அப்படியே தீய வழியில போனா இதை விட சிறந்த எதிரியும் யாரும் கிடையாது. அப்படி ஆத்மஸ்வரூபமாகவே இருந்து நம்மை வழி நடத்துகிறாள் இந்த அம்பாள். ஆக இப்படி நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வழி நடத்தக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக இருப்பதால் அவள் மித்ரரூபிணி என்று சொல்லப்படுகிறாள். மகாபிரியவாச்சரணம்.